ஹாய் எவ்ரி ஒன். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் இங்கிலீஷ்ல நீங்க எதுவும் சரியா படிக்கலையா? பரவாயில்ல, இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1 to 20 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? அதை லாஸ்டா பார்க்கலாம் 1 மார்க்கை. இப்போ நம்ம வந்து 21 to 26 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் தான் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, ஒரு போயம் லைன் 2 லைன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை அந்த போயம் லைன்ல இருந்து நீங்க ஆன்சர் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு. ஸோ 10th ஏற்கனவே வந்து இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுட்டு வந்ததான் 11th பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க எதுவுமே படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் போயம் இருக்கு இல்லையா, அந்த கேசில், அதுக்கு மட்டுமாவது படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அப்படியே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்ப எப்படி அட்டன் பண்ணலான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எங்க கேட்டிருக்காங்க, அந்த போயம் 2 போயம் லைனுக்கு கீழே 2 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ல நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்கிற கொஸ்டினா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. லைட்டா பென்சில டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அல்லிட்ரேஷன், ALLIன்னு ஆரம்பிச்சிருப்பாருங்க, அல்லிட்ரேஷன். இது எந்த கொஸ்டின்ல வந்திருக்கு, எந்த போயம் லைனுக்கு கீழே கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 or 3 இதுல வந்துடும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லையும் அல்லிட்ரேஷன்லையும் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 கண்டிப்பா வந்திருக்கும். அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்கு, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சிமிலி ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. SIMILE ஸ்மைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா, SMILE. அதுல எஸ்க்கு அப்புறம் ஒரு ஐ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சிமிலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டஃபர் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. METAPHOR. அப்புறம் பர்சானிஃபிகேஷன், PERSON பர்சனுக்கு ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. பர்சானிஃபிகேஷன், ஷன்னாலே நமக்கு TION தான் போடுவோம். ஸோ பர்சானிஃபிகேஷன். இந்த 3க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் தரோவா படிச்சிருங்க. சரியா? கொடுத்திருக்கிற போயம் லைன்ல லைக் வந்திருக்கா இல்ல AS வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? போயம் லைன்ல லைக்கோ ஆஸோ வந்திருக்கு, அதுக்கு கீழே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனோட ஆன்சர் சிமிலி, SIMILE. சரியா? அடுத்து மெட்டஃபருக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறதே இல்லை. என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, பர்சானிஃபிகேஷன் கம்மியா இருக்கு, மெட்டஃபர் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால பர்சானிஃபிகேஷனுக்கு ஒரு 6 பர்சானிஃபிகேஷன் வந்து நான் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 6 பார்த்துக்கோங்க. அது அந்த 6ல இருந்து ஒரு க்ளூ வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போயம் லைன்ல அந்த வேர்ட் இருந்தா அது வந்து பர்சானிஃபிகேஷனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, லிட்டில் விக்கெட் கேட் அப்படின்னு இருக்கா. லிட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா அங்க கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. எனிமி அப்படிங்கிற வேர்டு நமக்கு எல்லாமே வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். அடுத்து கோல்டுங்கிறதும் பரிச்சயமான வார்த்தை தான். ஸோ இந்த 2 வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹைட்ஸ். ரெய்னி ஹைட்ஸ், ஹைட்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்னி ஹைட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4th ஒன் பாருங்க, த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அந்த மெனி வாய்ஸஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் லைஸ் த போர்ட், த வெசல் பஃப்ஸ் ஹர் செயில் அப்படின்னு இருக்கு. வெசல்னா ஒன்றும் இல்லை, கப்பல். சரிங்களா? அந்த வெசல்ங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்டது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற அந்த பாத்திரத்துக்கு கூட நம்ம வெசல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெசல்ன்ற வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைங்கிறனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெசல். அடுத்து டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ். சாலிட்யூடையும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல கிரியேட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரியேட்டிவையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த 6 சென்டென்ஸ்ல உள்ள அந்த க்ளூ வேர்ட்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது பர்சானிஃபிகேஷன். இப்ப 2 இதுக்கு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? லைக் இல்லைன்னா ஆஸ் வந்தா சிமிலின்னு படிச்சோம். அடுத்து நான் வந்து ஒரு 6 க்ளூ வேர்ட் கொடுத்துருக்கேன். அந்த 6 சென்டென்ஸ் வந்தா பர்சானிஃபிகேஷன். இப்போ ஒரு சென்டென்ஸ்க்கு மட்டும் பர்சானிஃபிகேஷனும் வருது, மெட்டஃபரும் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஜயண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப் அப்படின்னு இருக்கு. த ஜயண்ட்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, கேஷ்யூரினா ட்ரீ.
போயம் செகண்ட் போயம் இருக்கு இல்லையா, அந்த கேஷ்வரினா ட்ரீயை வந்து ஜெயண்ட், ஜெயண்ட்னா உருவத்தில் பெரியது, பெரியது. இந்த ஜெயண்ட் வீல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பெரிய சக்கரம் மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அதை ஜெயண்ட் வீல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து த ஜெயண்ட்னா ரொம்ப பெரிய ட்ரீயா இருக்கு, அதனால அதை வந்து போயட் வந்து த ஜெயண்ட்னே சொல்லியிருப்பாங்க. அதனால த ஜெயண்ட் வேர்ஸ் த ஸ்கார்ஃப். இந்த ஒரு லைனுக்கு மட்டும் பர்சானிஃபிகேஷன் மெட்டஃபர் ரெண்டுமே வருது, ரெண்டையுமே நம்ம எழுதணும். ரெண்டுமே பர்சானிஃபிகேஷனும் எழுதணும், மெட்டஃபர்னும் எழுதணும். ஏன்னா ஆன்சர் கீழே என்ன கொடுப்பாங்கன்னே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ்னு ஒன்று இருக்கு, ரெண்டே ஆன்டிதீசிஸ் தான் நமக்கு இருக்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று என்னன்னா ஃப்ரெயில் ஃப்ளவர். ஃப்ளார் அப்படிங்கிறது பூ தானே, ஃப்ளவரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெயில் ஃப்ளவர்னா வீக் ஃப்ளவர் அப்படின்னு அர்த்தம், அது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில்டு அப்படின்னு இருக்கு, ப்ரூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டு வந்தாலும் ஆன்டிதீசிஸ். அடுத்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னு இருக்கு. டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 இருக்கு. அதுல க்ளூவர்ட் பாத்தீங்கன்னா லேசி டேஸ், டெட் இயர்ஸ், பிரிங்கிங் சேஞ்சஸ். இந்த 3 வந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அடுத்து ஆனமடோபியான்னு இருக்கு, சைல்டிஷ் ட்ரபிள் அப்படின்னு இருக்கு, அது வந்துச்சுன்னா அது வந்து ஆனமடோபியா. ஸோ இதெல்லாம் படிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க எதை படிச்சு வச்சுக்கோங்க. சிமிலி, லைக் ஆஸ் வந்தா சிமிலி. அடுத்து வந்து அந்த 6 சென்டென்சஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து பர்சானிஃபிகேஷன். இதுல இப்ப நான் சொல்லாததுல எது வந்தாலும் அது என்னது, மெட்டஃபர். ஏன்னா மெட்டஃபர் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கு, அதனால மெட்டஃபர். ஸோ இந்த 3லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து அல்லிட்ரேஷன் சூஸ் பண்ண சொல்லி சொன்னேன் இல்லையா. அல்லிட்ரேஷன்னா என்னன்னா ஒரு போயம் லைன்ல ஒரே மாதிரி ஆரம்பிக்கிற வார்த்தைகள், சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்டான்ஸ், ஸ்டாம்ஸ். இந்த 2 வார்த்தை எடுத்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு ரெண்டும் அப்படின்னு சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இதுக்கு போயிட்டு ஏ, அடுத்து வந்து இஸ்ஸு, ஆறு, வாசு இதையெல்லாம் போய் நீங்க எடுத்து எழுதிட்டு இருக்க கூடாது. அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேர்டு, ஒரு வார்த்தையா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சரி, இதை மட்டும் எழுதினா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அடுத்து ஒரு கொஸ்டின், ஒரு போயம் 2 போயம் லைன்ஸ் கீழே வந்து 2 கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒன்னு வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதிருவீங்க, இன்னொன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப கொடுத்திருக்கிற போயம் லைனையே எடுத்து என்ன பண்ணுங்க, எழுதுங்க ஆன்சரா. 2 லைனையும் எடுத்து ஆன்சரா எழுதுங்க. சம்டைம்ஸ் அது நமக்கு கரெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆன்சர் அதுலயே கூட இருக்கலாம், சரியா. ஸோ அந்த மாதிரி இப்ப இதை விட்டுட்டு இதுல வந்து 4 சூஸ் பண்ணணும் இல்லையா. அவுட் ஆஃப் 6 4 அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மீதிக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நல்லா யோசிச்சு போயம் லைன் செய்யவும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் லைனு, செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் லைன் எடுத்து எழுதுவாங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. 2 கொஸ்டினுக்குமே 2 லைனையுமே எடுத்து எழுதுங்க. மேபி அதுலயே ஆன்சர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா மார்க்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல ஒரு 4 மார்க்ஸ் ஆகுது கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் நான் சொன்ன அந்த 40 மார்க்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தரோவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 to 30, 2 மார்க்ஸ் கிராமர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கண்டிப்பா 4 மார்க் நீங்க எடுத்தே ஆகணும். ஸோ ஈஸியா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். 27 வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதுவும் ஈஸியா சொல்லித்தரலாம். அடுத்து வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கண்டிப்பா அது வந்து கஷ்டம், அதனால அதை அட்டன் பண்ண வேண்டாம். ஈஸியா எதை அட்டன் பண்ணலாம்னா சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, தோ ஹீ இஸ் வீக் ஹீ இஸ் ஆக்டிவ்னு இருக்கு. இப்போ நீங்க இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா தோ, சரியா. தோ கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்பெல்லிங் நல்லா தரவா படிச்சுக்கோங்க, THOUGH தோ. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அதுக்கு ஆன்சர் நான் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க, எழுதுறப்ப நான் தோவை போடல, கமா இருக்கிற இடத்துல பட்டு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் பாருங்க, ஹீ இஸ் வீக், அப்படியே ஹீ இஸ் வீக், ஹீல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஹீ இஸ் வீக், கமா இருக்கிற இடத்துல பட்டு போட்டுட்டு ஹீ இஸ் ஆக்டிவ் அப்படியே எழுதிட்டேன். இப்போ ஒருவேளை இந்த சென்டென்ஸ் கொடுத்தா இதுக்கு பதிலா பட்டை எடுத்துட்டு சென்டென்ஸோட ஆரம்பத்துல நீங்க என்ன போடணும், தோ போடணும். அப்ப தோவும் பட்டும் ஒரு பேரு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோக்கும் பட்டுக்கும் ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. தோ வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல வரும், பட்டு வந்து 2 சென்டென்ஸ்க்கும் நடுவுல வரும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இன்னும் 2 பேர் இருக்கு, என்ன அப்படின்னா ஆஸ். சென்டென்ஸோட ஆரம்பத்துல என்ன வந்திருக்கு, ஆஸ் வந்திருக்கு. பாருங்க, ஆன்சர் எழுதும்போது நான் ஆஸை எழுதல, ஆஸ் ஹீ இஸ் ரிச், கமா போட்டிருக்கிற இடத்துல இங்க என்ன போட்டிருக்கேன், அண்ட் சோ. மற்றதெல்லாம் அதே தான், ஹீல இருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன், ஹீ இஸ் ரிச் அண்ட் சோ ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்.
அப்ப ஆஸும் அன்சோவும் ஒரு பேர். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் வந்தா அதோட சேர்த்து என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? அன்சோ ஞாபகம் வரணும். ஒருவேளை அன்சோ இது கொடுத்துட்டாங்கன்னா அன்சோவை எடுத்துட்டு சென்டென்ஸோட ஆரம்பத்துல என்ன போடணும்? ஆஸ் போடணும். ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டையும் சேர்த்து எழுதி வைக்க கூடாது. ஆஸும் அன்சோவும் ஒரே சென்டென்ஸ்ல வராது. அது வந்தா இது வராது. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணு இத தோ வந்தா பட்டு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோவோட சேர்த்து நீ பட்டும் போட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் தப்பு. அதுக்கு 1 மார்க் கூட கிடைக்காது. அதனால இதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. அடுத்து பாருங்க, அன்லெஸ்ன்னு வந்திருக்கா? அன்லெஸ்ன்னு வந்திருக்கு, இடையில ஒரு கமா வந்திருக்கு. கமா இருக்கிற இடத்துல தான் இந்த அன்லெஸ் எடுத்துட்டு என்ன போடணும்னா ஆர் போடலாம், இல்லைன்னா அதர்வைஸ் போடலாம். ஏன்னா ஏன் அதர்வைஸை சொல்றேன் அப்படின்னா நமக்கு கேட்குற கொஸ்டின்ல அதர்வைஸ் கொடுத்துடலாம். நம்ம என்ன பண்ணணும்? அதர்வைஸையோ இல்லை ஆர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துட்டு சென்டென்ஸோட ஆரம்பத்துல அன்லெஸ் போடணும். அன்லெஸ்ஸும் ஆரும் ஒரு பேர். ஸோ இப்போ நம்ம 3 பேர்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து ஒன்று வந்துடும். தோ பட் ஒரு பேரு, ஆஸ் அன்சோ ஒரு பேரு, அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு பேர். ஸோ இந்த 3ஐயும் கொஞ்சம் நல்லா தரோவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு காலையில ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. சரியா? இப்போ இதுல வந்து ஒரு 2 மார்க்ஸ் நம்ம கன்ஃபார்மா வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அன்லெஸ் தான் ஆரம்பிக்குது. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு அன்லெஸ் ஆர் பேர் சொன்னேன். அது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. ரீரைட் யூசிங் இஃப். இந்த இஃப்ன்ற இருக்கான்னு பாருங்க. பின்னாடி பிராக்கெட்ல இஃப்ன்னு போட்டு இந்த மாதிரி வந்து கொட்டேஷன் போட்டிருப்பாங்க. வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். அன்லெஸ்க்கு பதிலா இஃப் யூஸ் பண்ணி ஆனா மீனிங் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அன்லெஸ் எடுத்துட்டு அன்லெஸ்க்கு பதிலா என்ன போடுறோம்? ஆன்சர்ல இஃப் போடுறோம். சரியா? இஃப் போட்டுட்டு இங்க பின்னாடி சென்டென்ஸ்ல வந்து நாட் இருக்கு பாருங்க. அந்த நாட்டை வந்து இங்கே எடுத்துறோம். கேனாட்ன்னு இருக்கு, இங்கே கேன் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஒன்று என்ன பண்ணணும்? அன்லெஸ் எடுத்துட்டு இஃப் போடணும். அடுத்து பின்னாடி இப்போ இருக்கிற நாட்டை எடுத்துட்டு வெறும் கேன் மட்டும் போடுறோம். சரியா? இது ஒரு எக்ஸசைஸ். இது நம்ம புக் பேக்லயே இருக்கு. நிறைய சென்டென்சஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். இதுலயும் நம்ம வந்து ஒரு 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா இஆர்சி. அப்ரிசியேஷன் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இஆர்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 31 to 33, 31, 32, 33 போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த போயம்ல இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். போயட் யார் எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா நீங்க இதை படிச்சே ஆகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போயம் வந்து த கேசில், எட்வின் மியோர். அடுத்து செகண்ட் போயம் அவர் கேஷ்ரினா ட்ரீ, தோரு தத். அப்புறம் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இப்படி வந்து யூலிசிஸ், ஆல்ஃபிரட் டென்னிசன். அடுத்து 5th போயம் வந்து ஃபாதர் டு ஹிஸ் சன், கார்ல் அகஸ்ட் சாண்ட்பர்க். அதை வந்து நீங்க சிஏ சாண்ட்பர்க்னு படிச்சா கூட ஓகே. அடுத்து இன்சிடென்ட் ஆஃப் த பிரெஞ்ச் கேம்ப். அது இந்த 6 போயம்ஸ்க்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? போயம் பேரு, பொயட் நேம். இப்போ இந்த இதுல பாருங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு லைன்ல தான் கொடுத்துருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஒரு லைனை படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் போயம் நேமும் பொயட் நேமும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். சரியா? இது எந்த போயம்னு கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் க்ளூ வேர்ட்ஸ் ஃபார் இஆர்சின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் ஒரு வாட்டி பாருங்க. அப்புறம் இந்த கேட்ஸு, அப்புறம் கோல்டு இப்படியெல்லாம் வந்தால் அது கேசில். ட்ரீன்னு வந்தாலே அது கேஷ்ரினா ட்ரீ தான். ஏன்னா கேஷ்ரினா ட்ரீல மோஸ்ட்லி நிறைய இஆர்சி வந்துருது. அதுல ட்ரீங்கிற வேர்டு இருக்கிற மாதிரியே தான் ரிப்பீட்டடா கொடுக்குறாங்க. ஒரு சில சமயம் இல்லாம போயிடுது. அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? இப்ப கண்டிப்பா நீங்க இஆர்சி அட்டன் பண்ணியே ஆகணும். 2 இஆர்சி எழுதணும். போயம் நேமு, பொயட் நேமாவது அட்லீஸ்ட் நீங்க எழுதியே ஆகணும். அதுல ஒரு 4 மார்க்ஸ் நீங்க வாங்கியே ஆகணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஆர்சிக்கு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 3 மார்க்ஸ். அட்லீஸ்ட் ஒரு லெசனுக்காவது படிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து நிக்கலோ ஜாக்கோபோ அவங்களோட வேரியஸ் ஜாப்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸையாவது ஒரு 2-3 நீங்க பார்த்து வைங்க. பை லக் உங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்தாலும் ஈஸியா இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 37 to 40 3 மார்க்ஸ். சரியா? இதுல வந்து என்ன வரலாம்? டைலாக் ரைட்டிங் வரலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது டைலாக்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. டைலாக் ரைட்டிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி. அடுத்து வந்து ப்ராபப் கொடுத்து ஃபில் இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கேட்குறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா அதை அட்டன் பண்ற மாதிரி தான் வரும். அதனால அதை அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க என்ன அட்டன் பண்ணணும்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ்.
ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ டீ சும்மா நான் சிம்பிளா எழுதியிருக்கேன். நீங்களா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு ஃபேவரட் டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு அடுத்து நான் சொல்றேன். அதுக்கு எப்படி எழுதலாம். இப்போ வந்து சும்மா ஒரு டீ எப்படி சிம்பிளா சொல்லலாம். பாயில் வாட்டர். இப்போ தமிழ்ல சொல்றப்ப தண்ணீரை கொதிக்க விடவும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்றப்ப அந்த கொதிக்க விடணும் தான் ஃபர்ஸ்ட் வந்துடும். வேர்பு ஃபர்ஸ்ட் வந்துடும். வினைச்சொல் முதல்ல வந்துடும். அடுத்து தான் வந்து நம்ம இதை சொல்லுவோம். ஸோ தண்ணீரை கொதிக்க விடவும்னோடனே வாட்டர் பாயில் அப்படி எழுதிடக்கூடாது. பாயில்னா கொதிக்க விடுறது, பாயில் வாட்டர். அடுத்து அதுல ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா ஆடுங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆட் மில்க், அவ்வளவுதான். அடுத்து ஆட் டீ லீவ்ஸ் அப்படின்னா டீ தூள் நல்லா எழுதி வைக்க கூடாது. தமிழ்ல தயவு செய்து இந்த தங்கிலீஷ்ல எழுதி வைப்பீங்கல்ல அப்படியே தூள் THOOL, இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புற மாதிரி அந்த மாதிரிலாம் கண்டிப்பா எழுதிடாதீங்க. கண்டிப்பா மார்க்கே கிடைக்காது. அப்படியே தப்பு போட்டு விட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தப்பா எழுதினா கூட இங்கிலீஷ்லயே எழுதுங்க. அதுதான் அட்வைசபிள். அடுத்து வந்து ஆட் சுகர். சுகர் ஆட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் படிங்க. அப்புறம் மிக்ஸ் வெல், நல்லா வந்து கிளறி விடுங்க. அவ்வளவுதான். இவ்வளவு எழுதுங்க. 3 மார்க்ஸும் போடாட்டியும் அட்லீஸ்ட் 2 மார்க்ஸாவது இதுக்கு போட்டுருவாங்க கண்டிப்பா. சரியா? அதனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் மட்டும் இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன கேட்டாலும் இது ரிலேட்டடா அப்படியே எழுதுற மாதிரி. அடுத்து வந்து ஃபேவரட் டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன். அடுத்து வந்து பாருங்க, ஃபேவரட் டிஷ்க்கு எழுதியிருக்கேன். அதே பாயில் வாட்டர் தான். இந்த மாதிரி சென்டென்சஸை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு பாருங்க. சும்மா நூடுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து ஆட் நூடுல்ஸ், நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறது. அடுத்து ஆட் மசாலா, அவ்வளோதான். மிக்ஸ் வெல், அவ்வளோதான். ஒரு 4 லைன்ஸ்க்கு எழுதின மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டா ஹோல்சமா இருக்கும். நீங்க போயிட்டு தமிழ் எழுதி வச்சீங்கன்னா மார்க் வராது. நான் திருப்பி மறுபடியும் சொல்றேன், தப்பா எழுதினாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்போ டிஸ்கிரைப் த ப்ராசஸ் வந்து நீங்க கண்டிப்பா எழுதிருவீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைச்சார்ட். பைச்சார்ட் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ வந்து ஒருத்தருக்கான மாச செலவு எவ்வளவு அப்படின்னு இந்த பைச்சார்ட்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, பில்ஸ் வந்து ஒரு கரண்ட் பில்லு, வேற எலக்ட்ரிசிட்டி, வேற எந்த பில்லா இருந்தாலும் ஒரு 35%, ஃபுட்டுக்கு சாப்பாடுக்கு 20%, சேமிச்சு வைக்கிறது 15, ரெண்ட்டுக்கு வந்து 20, என்டர்டைன்மெண்ட்க்கு வந்து 10 அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஒரு 100%க்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீழே 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுல மோஸ்ட்னு வர்றதை பார்க்கணும். சரியா? மோஸ்ட்னா உள்ளதுலேயே அதிகம் அப்படின்னு அர்த்தம். அதிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ். அப்போ பில்ஸ் 35%ன்னு எடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ல லீஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்குன்னு வைங்க. அப்ப லீஸ்ட்னா என்ன? உள்ளதுலேயே கம்மியா. உள்ளதுலேயே கம்மியா எது இருக்கு அப்படின்னு பாருங்க. என்ன இருக்கு? என்டர்டைன்மெண்ட். அப்ப என்டர்டைன்மெண்ட் எடுத்து எழுதி 10% எழுதணும். அடுத்து ஈக்குவல். ஈக்குவல்னா சமம். எது ரெண்டு சமமா இருக்குன்னு பாருங்க. ஃபுட் இருக்கு, ரெண்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் எடுத்து எழுதணும். அடுத்து டிஃபரன்ஸ்னு ஒண்ணு கேக்குறாங்களே, அது என்ன அப்படின்னா கழிச்சு எழுதணும். எது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை பில்ஸ்க்கும் ஃபுட்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, பில்ஸ் ஃபுட் அப்படின்னு ரெண்டுமே ஒரு கொஸ்டின்ல இருக்கு, டிஃபரன்ஸுங்கிற வார்த்தையும் வந்திருக்கு அப்படின்னா பெரியதுல இருந்து 35ல இருந்து 20ய சப்ராக்ட் பண்ணி கழிச்சு மீதி உள்ளதை நம்ம எழுதணும். 15% அப்படி எழுதணும். சரியா? பைச்சார்ட் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒருவேளை ஹவு மெனி அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு புக் ரீட் பண்றதை பத்தி இருக்கு. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் இங்கிலீஷ் புக் அப்படின்னா இங்கிலீஷ் புக்கை வந்து எத்தனை பேர் ரீட் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹவு மெனி அந்த மாதிரியும் வரலாம். சரியா? ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரியும் வரும். ஸோ பைச்சார்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னது? இம்பார்ட்டன்ட். என்னது? 41, 42, 43 மூணுமே பேராகிராஃப்ஸ் தான். 41 வந்து ப்ரோஸ் பேராகிராஃப். சரியா? இம்பார்ட்டன்ட்னு 2 பேராகிராஃப் சொல்றேன், ஆனா அதுவே வருமானு கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. இப்போ ப்ரோஸ்ல வந்து 1ம் 3யும் படிச்சு வச்சுக்கோங்க இந்த வருஷம். அடுத்து போயம்ல வந்து 1ம் 2ம் படிச்சு வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில அட்லீஸ்ட் 1 ஃபர்ஸ்ட். சரிங்க? காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சியோனோ, அந்த பேராகிராஃப். ஸோ இந்த 5 பேராகிராஃப் நீங்க பெருசா பேராகிராஃபா படிக்க முடியாட்டியும் கூட அந்த சின்ன சின்ன ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன சென்டென்சஸா இருக்கும் இல்லையா, அதையாவது நீங்க அட்லீஸ்ட் கண்டிப்பா படிச்சு பேராகிராஃப் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. தப்பா இருந்தா கூட ஓரளவுக்கு நீங்க எழுதியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மார்க்காவது ஒரு பேராகிராஃப்க்கு கிடைக்கும். சரியா? அதுலயே நமக்கு வந்து ஒரு 3 மார்க்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு மார்க் வந்துச்சுன்னா கூட, இல்ல கொஞ்சம் நீங்க தப்பு இல்லாம எழுதியிருந்தீங்கன்னா கூட 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும். அதனால நான் சொன்ன இந்த 5 பேராகிராஃபையும் படிச்சு நல்லா தரவா எழுதி பார்த்துட்டு வந்துருங்க எக்ஸாமுக்கு.
நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 44. கண்டிப்பா இதுல நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். என்னது? சம்மரி ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை நல்லா ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 44 என்னது? நமக்கு சம்மரி ரைட்டிங் இல்லைன்னா மேக் நோட்ஸ், ரெண்டையும் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றை கேட்கலாம். அதனால கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. சம்மரி கேட்டிருக்காங்களா, இல்லை நோட் மேக்கிங் கேட்டிருக்காங்களா, இல்லை ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தரோவா கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டன் பண்ணுங்க. இப்போ சம்மரி ரைட்டிங்ல என்ன? ரஃப் காப்பி எழுதுறோம், ஃபேர் காப்பி எழுதுறோம், அப்புறம் ரெண்டுக்கும் ஒரு டைட்டில் கொடுக்குறோம். கண்டிப்பா டைட்டில் இருக்கணும். டைட்டிலுக்கே 1 மார்க் கொடுக்குறாங்க. சரியா? இந்த ரஃப் ஃபேருக்கெல்லாம் ஸ்பெல்லிங் நல்லா தரோவா படிச்சு வச்சுக்கோங்க. அங்க போயிட்டு அதுல தப்பு பண்ணி வைக்காதீங்க. அட்லீஸ்ட் 5க்கு 4 மார்க்ஸ் ஆகுது இதுல நம்ம வாங்கணும். அதனால நல்லா தரோவா படிங்க. ரஃப் காப்பியில நீங்க என்ன எழுதினாலும் அவங்க பார்க்க போறது இல்லை, ஏன்னா அது ரஃப். ஃபேர் காப்பி கண்டிப்பா பார்ப்பாங்க. ஃபேர் காப்பியில நீங்க வந்து ரஃப் காப்பியில் எழுதுனதை விட கம்மியான பாயிண்ட்ஸ் நீங்க எழுதியிருக்கணும். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா டைட்டில் எழுதணும், ரஃப் காப்பி எழுதணும், அடுத்து ஃபேர் காப்பியில கம்மியான சென்டென்சஸ் இருக்கணும். அடுத்து நோட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைட்டில் இருக்கணும், அடுத்து சப்டைட்டில்ஸ் இருக்கணும், துணை தலைப்புகள், அடுத்து அதுக்கு கீழே ஒவ்வொரு துணை தலைப்புக்கு கீழேயும் கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். நீங்க பிடிச்ச சென்டென்ஸையே பிடிச்சி எழுதி வைக்க கூடாது, வார்த்தைகள் தான் இருக்கணும். ஒன்று ஒரு வார்த்தையா இருக்கணும், இல்லைன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கணும். சரியா? நோட் மேக்கிங்க்கு நமக்கு ஒரு வீடியோவே இருக்கு இங்கிலீஷ் ஃபெனாட்டிக்ஸ் சேனல்ல. அந்த நோட் மேக்கிங்கை போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா இதுல நல்ல மார்க் எடுத்தே ஆகணும். 4 இல்லைன்னா 5 மார்க்ஸே கூட நாங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம டோட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இது நல்லா தரவா பார்த்துட்டு வாங்க. நோட் மேக்கிங் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. 10th என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு வார்த்தை எழுதியிருப்பீங்க, ஒரு ஹைஃபன், ஒரு கோடு போட்டு இன்னொரு வார்த்தை, இன்னொரு கோடு போட்டு இன்னொரு வார்த்தை, அப்படி எழுதியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம நோட் மேக்கிங் எழுதுனா டைட்டிலுக்கு மட்டும் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அதனால அந்த மெத்தட் நமக்கு கிடையாது. அதனால தான் நோட் மேக்கிங் போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 45, லெட்டர் ரைட்டிங். சரியா? இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒன்று பர்சனல் லெட்டராக இருக்கும், இன்னொன்று வந்து அஃபீஷியல் லெட்டராக இருக்கும். அது எப்படி பார்க்கறது? ரைட் அ லெட்டர் டு, டூக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு தான் நம்ம லெட்டர் எழுதணும். ஃப்ரெண்டு, ஃபாதர், அங்கிள், மதர் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது பர்சனல் லெட்டர், அதை அட்டன் பண்ணாதீங்க. இந்த ஃபார்மல் லெட்டரை அட்டன் பண்ணுங்க. சரியா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு த ஹெச்எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்கூலில் ஹெச்எம்க்கு வந்துட்டு டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து வேணும், என்னோட மார்க் ஷீட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதணும். நமக்கு பேஜ் நம்பர் 18ல லெட்டர் ரைட்டிங் நிறைய இருக்கு, அதுல இருந்து தான் ரிப்பீட்டடா நமக்கு வருது. ஒரு தடவை போயிட்டு அதை கூட எடுத்து பாருங்க. புக்ல பேஜ் நம்பர் 18ல இருக்கு, ஒரு 9 லெட்டர் ரைட்டிங் இருக்கு. அதை வந்து கைட்ல எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு தெரியும். ஸோ இதுல எப்படி மார்க் வாங்குறது? இதுல 3 மார்க்ஸ் ஈஸியா வாங்கலாம் இந்த லெட்டர்ல, எதுவுமே படிக்காம. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரம் போட்டுக்கிறோம். ஃப்ரம்ல வந்து நம்ம அட்ரஸ் எதுவுமே எழுத போறதில்ல, அதனால எக்ஸ் ஒய் அதோட போட்டு முடிச்சுக்கிறோம். அடுத்து டூ வந்து இங்க ரைட் அ லெட்டர் டூன்னு யாருக்கு எழுத போறோமோ அதை பார்த்துட்டு டூக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்து இங்க எழுதுறோம். அடுத்து கீழே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய் 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 போட்டுக்கலாம், எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ இது ஹெச்எம்ன்றதுனால சும்மா ஏபிசி ஸ்கூல் அப்படின்னு கூட போடலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போடணும். ரெஸ்பெக்டட் ஸ்பெல்லிங் படிக்க முடிஞ்சா படிச்சு போடுங்க, இல்லைன்னா வெறும் சார் கமா போடுங்க. இங்க ஃப்ரம்முக்கு பக்கத்துல டூக்கு பக்கத்துல எல்லாம் பாருங்க, நான் கமாவே போடலை, எந்த பங்க்சுவேஷனும் இல்லை. சார் பக்கத்துல கமா போடுறோம். அடுத்து சப்ஜெக்ட் SUBன்னு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து கொஸ்டின் எடுத்து பாருங்க, கண்டிப்பா ஐஎன்ஜி வர்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும் அந்த கொஸ்டின்ல. ஐஎன்ஜி வரலைன்னா அபவுட்ங்கிற வார்த்தை இருக்கும். இந்த 2 வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு அந்த வார்த்தையிலிருந்து எண்ட் ஆஃப் த கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இப்போ ரெக்வெஸ்டிங் டு அப்டைன் அ டூப்ளிகேட் மார்க் ஷீட், இதுதான் இந்த கொஸ்டின்ல இருந்தது. நான் கொஸ்டினை ஃபுல்லா எழுதலைங்க, ஆனா அதை எடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்ல நம்ம எழுதணும். பாருங்க, ரெக்வெஸ்டிங் ஐஎன்ஜி வருதா, அதுல இருந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நம்ம அடுத்து உள்ள ஏதாவது விஷயம் எழுதணும் இல்லையா? அது சும்மா நம்ம இதுல இருந்தே ரெக்வெஸ்டிங்க்கு பதிலாக ஐ ரெக்வெஸ்ட் யூ டு அப்டைன் அ டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்படியே மாத்திக்கலாம். அந்த ஐஎன்ஜி வேர்டை எடுத்துட்டு வெறும் ரெக்வெஸ்ட் மட்டும் போட்டு அதுக்கு முன்னாடி ஐ போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு கீழே பாருங்க, பிளேஸ் டேட் கண்டிப்பா போடணும், தேங்க்யூ போடணும், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு இது போடணும். கீழே வந்து அட்ரஸ் ஆன் த என்வலப். இதுக்கு வந்து அட்ரஸ் ஆன் த என்வலப் தேவையில்லை, ஆனா நீங்க அட்ரஸ் ஆன் த என்வலப்பு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஆனா போட்டுருங்க, எதுவுமே போடாம நம்ம விடக்கூடாது. அதனால அட்ரஸும் கீழே எழுதுங்க.
டு த ஹெச்எம். இங்கே டு அட்ரஸில் என்ன எழுதுறீங்களோ அதை அட்ரஸ் அந்த என்வலப்பில் எழுதி விடுங்க. சரியா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர். கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எழுதினீங்கனாலே நீங்கள் 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 என்ன? ஸ்பாட் தேரஸ். ஸ்பாட் தேரஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். கேட்டதே தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் தேரஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ சும்மா ஒரு 15 மினிட்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தான். அதை போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாட் தேரஸ்ல 5 மார்க்கும் நீங்கள் வாங்கிடலாம். ஒன்றும் இல்லை, அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைடு எடுத்து ஒரு வாட்டி தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஸ்பாட் தேரஸ் ரொம்ப ஈஸி. 5 மார்க்ஸும் நீங்கள் அதில் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 என்னது? மேலே ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, கீழே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு வேலை ரீட் பண்ண தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. கொஸ்டின்ல கொடுக்குற வேர்டு வந்து பேசேஜ்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். என்ன பண்ணுங்க, அது வந்து அந்த ஒரு லைனை மட்டும் எழுதாம அதுக்கு முன்னாடி உள்ள லைனு, அந்த வேர்டு இருக்கிற லைனு, அடுத்த லைன், 3 லைன்ஸையும் சேர்த்து எழுதுங்க. பிடிச்சி ஒரு பேசேஜே பிடிச்சி எழுதி வச்சிங்கன்னா, அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக பிடிச்சி எழுதி வச்சிங்கன்னா தப்பு போட்டுருவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, அந்த வேர்டு எங்கே இருக்குன்னு நல்லா தேடி கண்டுபிடிங்க. முன்னாடி இருக்கிற லைன், பின்னாடி இருக்கிற லைன், 3 லைனையும் சேர்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆன்சர் வந்துடும். ஏன்னா அந்த வேர்டு இருக்கிற லைனை மட்டும் கூட எழுதக்கூடாது. ஏன்னா அதோட ஆன்சர் முன்னாடி லைனில் இருக்கலாம், இல்லைன்னா பின்னாடி லைனில் இருக்கலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேர்டை கொடுத்து மீனிங் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்குறாங்க. மற்ற 4 கொஸ்டின்ஸ்க்கும் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். 4 மார்க்ஸ் இதுலேயும் வாங்கிடலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இது எல்லாத்தையும் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக 1 to 20 நம்ம பார்க்கவே இல்லை. 1 to 20 என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ஒரு 15 எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தரோ பண்ணுங்க. அதை படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஸ்பெல்லிங் படித்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அங்கே போய் ஆப்ஷனை பார்க்குறப்போ உங்களுக்கு பார்த்த மாதிரியாவது ஒரு ஞாபகம் இருக்கும். சரியா? அதனால இதை ஒரு வாட்டி பாருங்க. சினானிம்ஸ் பாருங்க. இப்போ நான் அதை ரீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து என் கூடயே சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதை எப்படி ரீட் பண்றது அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாக்கண்ட், ரெடியூஸ்ட். சரியா? ஸ்லாக்கண்ட், ரெடியூஸ்ட். அதே மாதிரி பாருங்க 15ம் கர்டைல்ட், ரெடியூஸ்ட் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர். ரெண்டும் சேர்த்து கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்லாக்கண்ட், ரெடியூஸ்ட், அப்புறம் கர்டைல்ட், ரெடியூஸ்ட். செகண்ட் ஒன் ஆர்ட்லெஸ். ஆர்ட்லெஸ், இன்னசென்ட். தேர்ட் டெசர்டட், uninhabited. vexation, annoyance. Fifth, engaging, attractive. 6, disputes, conflicts. 7, stimulated, motivated. 8, liable, likely. 9, prevalent, common. 10, agony, suffering. 11, intrepid, bold and daring. 12, profound, very great. 13, chaos, confusion. 14, anarchy, lawlessness. அடுத்து 15 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், curtailed, reduced. 16, insolence, rudeness. சரியா? இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்ட சினானிம்ஸ். அதனால கண்டிப்பா இதை என்ன பண்ணணும், நல்லா திருப்பி சொல்லி பார்த்துட்டு போங்க. அங்க பார்க்குறப்ப கூட உங்களுக்கு ஞாபகம் வரலாம் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் பாருங்க. persuade, dissuade. Second, scarce, sufficient. 3, despised, liked. 4, optimistic, pessimistic. 5, shallow, deep. 6, arrival, departure. 7, sufficient, inadequate. 8, anticipation, ignorance. 9, fortuitously, unfortunately. 10, splendor, simplicity. 11, unmatched, inferior. 12, banter, flattery. 13, sophisticated, primitive. 14, vanished, appeared. 15, conventional, modern. ஸோ 15 தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, திருப்பி சொல்லி பாருங்க. மேபி நமக்கு இதில் 3, 6 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அதனால இதை நல்லா தரோவாக பார்த்துட்டு வாங்க. மீதி 1 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்ல நமக்கு 1 மார்க்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெசன் புக் பேக்லையும் 46, 47, 48லாம் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. 1 மார்க்ஸ்ல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 4 மார்க்ஸ் ஆகுது, குறைஞ்சது ஒரு 4 மார்க்ஸ் ஆகுது கிடைக்கணும்.
அது இந்த மாதிரி கிடைச்சிட்டு மற்ற நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும். இந்த 2 நாள் வந்து போதுமான அளவு நான் சொன்னதை பார்க்கறதுக்கு. நீங்கள் பயப்படாம பாஸ் ஆகி வந்துடலாம். 40 மார்க்ஸ் எடுத்துடலாம் 90க்கு. அப்போ 10 இன்டர்னல் சேர்ந்துச்சுன்னா 50 மார்க்ஸ் எடுத்து நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெளியே வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.